ஒளிபரப்ப உதவுபவர்கள் சரோஜா குடும்பத்தினர், மும்பை. கிரண்யா இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் நற்படிப்பிற்காகவும், மிதுல் பாபு இவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், பூர்விகா இவருக்கு நல்ல திருமண வரன் அமையவும் மற்றும் கார்த்திக், ஜெயதாரணி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வேண்டி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நாம் தவக்காலத்தின் அருளின் காலத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். நம் உள் மனதை உற்று நோக்குவோம். தவறு இருந்தால் மன்னிப்பு வேண்டி இந்த பலியிலே தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடிக்க திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனிக்காதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும்
ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்றுபோல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவமதிப்பதில்லை. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14-15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அது ஒரு குழந்தைகளின் சிறப்பு மருத்துவமனை. ஒவ்வொரு நாளும் அங்கிருக்கிற மருத்துவர் காலை பொழுதிலே அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை ஆய்வு செய்வது அவருடைய வழக்கம். அப்படியாக அன்றொரு நாளிலே காலையிலே ஒவ்வொரு குழந்தையாக அந்த மருத்துவர் குழந்தைகளை ஆய்வு செய்து கொண்டே வருகிறார். இந்த மருத்துவனுடைய ஒரு சிறப்பு வழக்கம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு குழந்தையையும் ஆய்வு செய்கின்ற பொழுது தன்னிடம் இருக்கிற அந்த ஸ்டெத்தஸ்கோப்பினை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையின் இருதயத்தின் மீது வைத்து அந்த குழந்தையின் காதில் கேட்பதை அந்த குழந்தைக்கு வைத்து ஆய்வு செய்வது இந்த மருத்துவனுடைய சிறப்பு பண்பு. காரணம், அந்த குழந்தைகளினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த மருத்துவர் ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தையின் இருதயத்தின் மீது ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து அந்த குழந்தை அந்த இதய துடிப்பை கேட்கச் செய்வது இவருடைய வாடிக்கையாக இருந்தது. அன்றும் ஒவ்வொரு குழந்தையாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஜான் என்கிற 3 வயது குழந்தையிடம் வருகிறார். எப்பொழுதும் செய்வதை போல அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து அந்த குழந்தையின் இதயத்தின் மீது வைத்து அந்த குழந்தை ஜான் அதை கேட்க செய்வதற்காக வைக்கிறார். அப்பொழுது டிக் டிக் என்று அந்த குழந்தைக்கு அந்த இதய துடிப்பு கேட்கிறது. உடனே அந்த குழந்தைக்கு எதிரே இருந்த சுவற்றில் இயேசு கதவை தட்டுகின்ற அந்த படத்தினை பார்த்த அந்த குழந்தை அந்த காதிலே கேட்ட அந்த ஒலியையும் பார்த்த அந்த படத்தையும் ஒன்றாக இணைத்து, இயேசு என் இதய கதவை தட்டுகின்ற சத்தத்தை கேட்கிறேன் என்று அந்த குழந்தை மருத்துவரிடம் சொல்ல, மருத்துவர் அக்குழந்தையின் பதிலை கண்டு ஆச்சரியப்பட்டார். தவக்காலம் நம் ஒவ்வொருவரினுடைய இதய கதவுகளை இயேசு தட்டுகின்ற காலம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இயேசு நம்மை ஆராய அல்லது நம்மை ஆழ்ந்து யோசிக்க அழைக்கின்ற காலம். நம் இதயத்தினை தட்டி கொண்டிருக்கிற அந்த இயேசுவை உள் அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று நாம் யோசிக்கக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் அமைகிறது. ஒவ்வொரு வருடத்தினுடைய தவக்காலத்திலும் தாயாம் திரு அவை இந்த தவக்காலத்தினுடைய 3 தூண்களை தியானிக்க அல்லது நம்முடைய வாழ்க்கையாக்க நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அந்த முதல் 3 தூண்களையும் பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஜெபம், நோன்பு, பிறர் அன்பு செயல்கள், இவை 3ஐ பற்றியும் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்ற பொழுது இன்றைக்கு நாம் வாசித்த அல்லது வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய பகுதி இந்த 3 தூண்களிலே 2வதாக இருக்கிற நோன்பு என்கிற இந்த தவக்கால தூணினை சிந்திக்க அல்லது செயல்படுத்த அல்லது வாழ்க்கையாக்க நமக்கு இறைவன் அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தியானது ஒத்தமைவு நற்செய்திகளில் மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்திகளில் மார்க்கு நற்செய்தியில் அதிகாரம் 2 இறை வார்த்தை 18லும், லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 33லும், இன்றைய நற்செய்தியிலும் கூட நமக்கு அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஒரே ஒரு உருவகத்தை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற உத்தமைவு நற்செய்திகளில் இந்த நற்செய்தியினுடைய பிற்பகுதியிலே 3 உருவகங்களை இயேசு இன்றைக்கு கேள்வி கேட்ட, அதாவது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ஒரு கேள்வியோடு இயேசுவை எதிர்கொண்டு வருகிறார்கள். நாங்களும் பரிசேயர்களும் அதிகமாக நோன்பிருக்க உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்ற கேள்விக்கு பதிலை 3 உருவகங்களாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். முதலாவது, மணமகன் தங்களோடு இருக்கின்ற பொழுது மன விருந்தினர்கள் எதற்கு நோன்பிருக்க வேண்டும். 2வது உருவகம், பழைய ஆடையில் எவரும் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. 3வது உருவகம், பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை என்கிற 3 உருவகங்களிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் முதல் உருவகம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மணமகன் தங்களோடு இருக்க மன விருந்தினர்கள் எதற்கு நோன்பிருக்க வேண்டும். இங்கே இயேசு மணமகனாகவும்
தாயாம் திரு அவை மணமகளாகவும் ஒன்றித்திருக்கின்ற பொழுது இந்த திரு அவையினுடைய மக்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய நோன்பினை எப்படிப்பட்டதாக வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பினை இன்றைக்கு இறைவன் நமக்கு தருவதை பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு இயேசுவிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இஸ்ரேல் மக்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நோன்பு என்பது ஒன்றே ஒன்றுதான். அதைத்தான் நம் பழைய ஏற்பாட்டு புத்தகமான லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் 16 இறை வார்த்தை 29 31 வரை நாம் வாசிக்கிறோம். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும். அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். ஆக பழைய ஏற்பாட்டில் நோன்பு என்று ஒன்று சொன்னால் மோசேயின் திருச்சட்டப்படி அவர்களுக்கு ஒரே ஒன்று நோன்பாக தரப்பட்டது. அது அவர்களுடைய பாவ கழுவாய்க்கென்று அவர்கள் செய்கின்ற நோன்பு. ஆனால் பிற்காலத்திலே இந்த பரிசேயர்களும் இந்த திருமுழுக்கு யோவானினுடைய சீடர்களோடும் அவர்களோடு இணைந்து இந்த ஒன்றே ஒன்றாக இருந்த நோன்பினை இன்னும் அதிகமாக்கி விட்டார்கள். தங்களுடைய ஆன்மீகத்தை வெளிப்புறத்திலே அதிகமாக காட்டும்படியாக அல்லது தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக சிறந்த ஆன்மீகவாதிகளாக காட்டிக்கொள்ள அவர்கள் இந்த நோன்பினை இன்னும் அதிகப்படுத்தி விடுகிறார்கள். எப்படி? அவர்கள் வாரத்திற்கு 2 முறை நோன்பிருக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு இயேசுவிடம் இந்த திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் பரிசேயர்களும் கேட்ட அந்த நோன்பானது இவர்கள் பின்பற்றிய நோன்பு. மோசேயின் திருச்சட்டப்படி சொன்ன பாவ கழுவாய்க்கென்ற நோன்பு ஏற்கனவே இயேசுவும் அவர்களுடைய சீடர்களும் அதை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் கேட்ட கேள்வி இந்த மோசேயினுடைய திருச்சட்டத்தில் கொடுக்கப்பட்ட நோன்பு அல்ல. இவர்கள் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட வாரத்திற்கு 2 முறை செய்த நோன்பினை பற்றி சொல்லுகிறார்கள். அதை நன்கு தெரிந்து கொண்ட இயேசு அவர்களுக்கு சரியான ஒரு சாட்டையடியாக சொல்லுகிறார். ஆக இந்த பரிசேயர்களும் திருமுழுக்கு யோவானினுடைய சீடர்களும் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட பாரம்பரிய பழக்கங்களை இயேசு சாட்டையடி கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் சிலவிதமான பாரம்பரிய பழக்கங்களிலே நாமும் அடங்கி போயிருக்கிறோம் அல்லது நாமும் அதிலே உழன்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், பல நேரங்களில் தவக்காலம் வந்துவிட்டால் என்று சொன்னால் நம்முடைய தவமோ அல்லது நம்முடைய நோன்போ பெரிதும் காலையில் உண்ணாமல் இருப்பது, நம்மளுடைய உடலை ஒடுக்குவது என்றுதான் நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் போல மாறிவிடும். ஆனால் உண்மையான நோன்பு எது என்று சொல்லப்படுகின்ற பொழுது இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த உண்ணாமல் இருப்பது, உடலை ஒடுக்குவது என்பது ஒரு புறம் சரிதான். ஆனால் அதிலேயே நாம் நின்று விட்டால் நம்முடைய இந்த நோன்பு என்பது அதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக உண்மையான நோன்பு என்று பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல நீதியை தேடுவது. எங்கே அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே நாம் நீதியை தேடுகின்றோம் என்று சொன்னால் அது நோன்பு. இரண்டாவதாக பசித்தோருக்கு உணவளிப்பது. பல நேரங்களில் எனக்கு நான் உணவளிக்காமல் நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி அதை நோன்பு என்று நாம் உறுதிப்படுத்தி விடுகிறோம். ஆனால் அடுத்தவர்கள் பசியில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையான நோன்பு. மூன்றாவதாக இடம் இல்லாதோருக்கு என் வீட்டில் இடம் கொடுத்தேன் என்று சொன்னால் அது நோன்பு. நான்காவதாக உடை இல்லாதோருக்கு உடை கொடுத்தேன் என்று சொன்னால் அது உண்மையான நோன்பு. ஆக இவைகளை நான் செய்கின்ற பொழுது அடுத்தவர்களுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன். ஒருவனுடைய உண்மையான நோன்பு எப்பொழுது முழுமை அடைகிறது என்று சொன்னால் அடுத்தவர்களின் தேவைகளை நான் எப்பொழுது பூர்த்தி செய்கிறேனோ அது உண்மையான நோன்பாக அமைகிறது. ஆக எப்பொழுது நான் அடுத்தவர்களுடைய தேவைகளை கண்டுகொள்ளாமல், சின் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், அடுத்தவர்களுடைய தேவைகளை நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேனோ அப்பொழுது நான் கண்டுகொள்ளாமை என்கிற பாவத்தில் விழுந்து விடுகிறேன். ஆக நீங்களும் நானும் பாரம்பரிய பழக்கமான ஒரு சில நோன்புகளை செய்தாலும் கூட உண்மையான இயேசு விரும்புகின்ற நோன்பாகிய நீதியை தேடுவதும் பசித்தோருக்கு உணவளிப்பதும்
இடமில்லாதோருக்கு இடமளிப்பதும் உடையில்லாதோருக்கு உடை தருவதும் கண்டுகொள்ளப்படாதவருக்கு நாம் கண்டுகொள்வதும் நாம் செய்கிறோமோ அப்பொழுது அது உண்மையான நோன்பாக அமைகிறது. இயேசு விரும்புகின்ற நோன்பினை நீங்களும் நானும் செய்ய தேவையான ஆசீர்வாதங்களை இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளிலே பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நாம் நோன்பிருக்க நம்மை அழைக்கின்றவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவத்தமும் ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நோன்பெருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: சரோஜா குடும்பத்தினர், மும்பை. கிரண்யா இவரின் பிறந்த நாளின் நன்றியாகவும் நற்படிப்பிற்காகவும், மிதுல் பாபு இவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும், பூர்விகா இவருக்கு நல்ல திருமண வரன் அமையவும் மற்றும் கார்த்திக், ஜெயதாரணி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வேண்டி